செல்வி செல்வி, ஒரு காய்கறி இல்ல ஒண்ணு இல்ல, என்னதான் பண்றாளோ வீட்டுல. அவாடுக்கு தண்ணியை திறந்து வச்சுட்டு போயிட்டா. என்னத்த உன் மாட்டுக்கு தண்ணி திறந்து வச்சுட்டு போயிட்டா? கரண்ட் பில்லு யாரு கட்டுறது? உங்க அப்பா கட்டுறது? அத்தை, அது பிக் பாஸ்கெட் வந்துச்சு, அதை வாங்கி வைக்க போனேன். என்னத்த ஆர்டர் பண்ணி தொலைச்ச? பகல் முழுக்க ஆர்டர் வந்துட்டே இருக்கு, என்னத்தை தான் வாங்குறியோ? என் பிள்ளை கஷ்டப்பட்டு நைட்டு பகலும் உழைக்குது, நீ என்னன்னா ஆர்டர் பண்ணி அழிக்கிற. அத்தை, காய்கறி தான் அத்தை ஆர்டர் பண்ணேன். ஏன் மேடம்க்கு காய்கறி போய் வாங்கிட்டு வர முடியாது? மார்க்கெட்ல போய் ஆன்லைன்ல 10 ரூபா ஜாமான 20 ரூபான்னு விற்பான், அதை வேற நீ வாங்கி வச்சுட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்க. காசை மிச்சம் பிடிக்கணுன்ற கொஞ்சம் கூட ஒரு எண்ணமே இல்லை உனக்கு. ஆரம்பிச்சிட்டாங்கப்பா காலையிலே. இந்த ஆன்லைன்ல வாங்குறது எதையாச்சும் உருப்படியா இருக்குதா? மார்க்கெட்ல போய் ஃப்ரெஷ்ஷா வாங்கணும். இந்த வெண்டைக்காய் உடச்சு வாங்கணும், தக்காளியை நல்ல பழமா இல்ல காயான்னு அமுக்கி பிடிச்சி வாங்கி பார்க்கணும். ஒரு காயும் வாங்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அப்படி வாங்குவாளா? சும்மா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா பாட்டுக்கு. சரி அத்தை, அடுத்த டைம்ல இருந்து நான் கடையில போய் வாங்கிட்டு வரேன். கடையில அவன் மட்டும் என்ன 10 ரூபா குறைச்சு வைக்கிறான், அவனு 10 ரூபா கூட்டி தான் வைக்கான். மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வா, அங்கதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் காய். சரி அத்தை, நான் வேலையை பாக்குறத. சீக்கிரம் சமையல் பண்ணிட்டா, பசிக்குது எனக்கு. நான் வந்துட்டேன் அத்தை. பாப்பா வந்துட்டாங்கன்னா படா படித்து எடுத்துருவாங்கப்பா. அடுத்து கூப்பிடுறதுக்குள்ள வேலையை முடிச்சிருவோம். காயா வாங்கிருக்கா? காய் என்ன காயை வாங்கியிருக்கா பாரு. செல்வி இங்க வா. பாப்பா கூப்பிட்டாங்களே, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. அத்தை சொல்லுங்க அத்தை. ஏமா இது என்னம்மா காயாமா வாங்கியிருக்க? காய் இப்படியாம்மா இருக்கும்? ஏமா என் பிள்ளை காசெல்லாம் நீ வீணாக்குற? அத்தை தெரியாம வாங்கிட்டேன், அடுத்த டைம் வாங்கிக்கிறேன். சரி தக்காளி எவ்வளோ வைக்காங்க அத்தை? தக்காளி 1 கிலோ 80 ரூபா அத்தை. இது 80 ரூபாயா? ஆமாத்த. அப்போ ஒரு வேலை செய்ய, தக்காளியா அரை தக்காளியா யூஸ் பண்ணு, ஒரு தக்காளி யூஸ் பண்ணாத அத்தை. குழம்பு நல்லா இருக்காது இல்ல அத்தை? குழம்பு நல்லா இருக்கணும், வயிறு தானே நிறையணும். அப்போ வேலையை பாரு. பாப்பா இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்கள பொண்ணு பார்க்க போகும்போது எப்படி அமைதியா இருக்காளுங்க, வந்த உடனே வாயை வளவளவளன்னு பேசுறாளுங்க, ஏத்து பேசுறாளுங்க. தக்காளி 80 ரூபாயா? ஏ பாட்டி, நானும் அப்பா இருந்து பாத்துட்டே இருக்கேன், நீ வாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்க. யாரு பாட்டின்னு கூப்பிடுறது? ஏ பாட்டி கொஞ்சம் கீழே குடிஞ்சு பாரு, நான் தான் பேசிட்டு இருக்கேன். என்னப்பா இந்த வீட்டுல பேகி வந்துருச்சா? இவ்வளவு நேரம் திட்டிட்டு இருந்தேன் தக்காளி தக்காளி தக்காளி, அந்த தக்காளி தான் நான் பேசிட்டு இருக்கேன். தக்காளியா பேசுதா? ஏன் நீ பேசும்போது நான் பேசக்கூடாதா? தக்காளி நீங்க பேசிட்டு இருக்கியா? பாட்டி தக்காளி விளைஞ்சாதான விலை குறையும், சும்மா தக்காளி தக்காளி தக்காளின்னு கத்திட்டு இருந்தீங்கன்னா. தக்காளி தெரியாம பேசிட்டுப்பா, மன்னிச்சிருப்பா. அந்த பையன் இருக்கட்டும் பாட்டி, சும்மா எப்ப பார்த்தாலும் மருமகளே போட்டு கத்திட்டே இருக்காதீங்க. சரிப்பா, இனிமேலேருந்து ஒன்றும் சொல்ல மாட்டேப்பா அவளை. பாப்பா என்ன நடக்குதுப்பா இந்த வீட்டுல? காய்கறிலாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. ஏ பாட்டி இங்க வாங்க பாட்டி, ஒரு நிமிஷம். என்னப்பா விட மாட்டேங்கிறானே நம்மள. ஏ பாட்டி இங்க வாங்க பாட்டி. என்னப்பா நான் பாட்டுக்கு என் வழியா போறேன், ஏன்ப்பா என்னைய போட்டு கொல்லப்படுற? உங்க பிள்ளைங்க தக்காளி சட்னி கேட்டுச்சுங்களா? தக்காளியா? தக்காளி பக்கமே என் பிள்ளைங்களை தொடர மாட்டேப்பா. சரிப்பா சொல்றதா கொஞ்சம் கேளுங்க, ஏன் அவசர கொடுக்கையா இருக்கீங்க? இல்லைங்க, தக்காளி சட்னி கேட்டா செஞ்சு கொடுங்க. அரை தக்காளி ஒரு தக்காளி, எங்க தக்காளி குடும்பத்துக்கே இது ஒரு கேவலம். ரொம்ப கஞ்சத்தனை பண்ணாதீங்க சரியா? போங்க போய் படுத்து தூங்குங்க. சரிப்பா சரிப்பா. சப்பா அமைதியா படுத்து தூங்கிடலாம்ப்பா. முடியலையே. என்ன ஆச்சு உங்களுக்கு? பாப்பா என்னப்பா வேணும் உனக்கு? அத்தை நான் செல்வி அத்தை. பாப்பா நீயா? நான் பயந்துட்டேன்ப்பா. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க. ஐயோ உங்களுக்கு என்ன இவ்வளவு காய்ச்சல் அடிக்கி? சப்பா பயத்து காய்ச்சல்மா. வீட்டுல தக்காளி எல்லாம் பேசுதுமா. தக்காளி பேசுதா? ஏதோ ஆயிடுச்சு போல அத்தைக்கு. அத்தை இட்லியும் தக்காளி சட்னி வச்சு கொடுக்கட்டுமா? மயமா பண்ணுமா, உனக்கு எத்தனை தக்காளி வேணுமா போட்டு செய்யுமா. இவ்வளவு நேரம் அரை தக்காளி யூஸ் பண்ணு, ஒரு தக்காளி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எவ்வளவு நாள் யூஸ் பண்ணிக்கோங்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. என்ன நடந்தா நமக்கு என்ன, நமக்கு நல்லதுப்பா. நான் போய் செஞ்சு கொண்டுட்டு வரேன், நீங்க தூங்க. சரிம்மா போயிட்டோமா. ஒரு தக்காளி நம்மளை இப்படி பயம் காட்டி விட்டுருச்சு. எல்லாம் நன்மைக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.